டேய், உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன்டா. எதுவா இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு போய் பேசிக்கலாம்டா. பூமியை கூட்டிட்டு வீட்டுக்கு போயிடலாம்டா. கொஞ்ச நாள் வரைக்கும் எதுவும் பேசாம நீ அமைதியா இரு போதும். மனசுக்கு ஏற்பட்ட காயங்களை, மனசுல ஏற்பட்ட கோபங்களை காலம் சரி பண்ணன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி உன் கோபம் எல்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறம் யோசி. அப்பவும் பூமிய நம்ம வீட்ல வச்சுக்க வேண்டாம்னு உனக்கு தோணுச்சுன்னா அப்ப நீ அனுப்பி வச்சிரு. நோ, நோ, யாரும் என் வாழ்க்கையில விளையாடுற வாய்ப்பை இனிமே கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறேம்மா. பூமி நீ நம்ம வீட்டுக்குள்ள வரக்கூடாது. அப்புறம் எதுக்கு மாமா என்ன காப்பாத்துனீங்க? அங்கேயே என்ன சாக விட்டுருக்கலாம்ல. இங்க பாரு பூமி, நீ மட்டும் இல்ல, இப்ப இந்த நிலைமையில வேற யார் இருந்தாலும் நான் இதைதான் பண்ணிருப்பேன். எனக்கு இந்த மனசு அறிவெல்லாம் இல்லைனாலும் எனக்கு இந்த மனிதநேயன்றது கொஞ்சம் இருக்கு. ஆக்சுவலி அதே மனிதநேயத்தோட உனக்கு சாரியும் சொல்லிக்கிறேன் பூமி. அழாம என்ன செய்ய சொல்ற? உனக்காக சாப்பாடு எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்தா நீ அங்க இருந்து கிளம்பிட்டேன்னு சொன்னாங்க. நீ எங்க போயிருப்பியோன்னு தெரியாம பதறி போய் பைத்தியக்காரி மாதிரி தேடிட்டு இருந்த. சரி வா வா, வந்து சாப்பிடுமா. வேண்டாம் அத்தை, எனக்கு இப்போ பசிக்கல. நீ இப்ப சாப்பிட வேண்டியது உனக்காக இல்லம்மா, எனக்காக. நானும் இன்னும் எதுவும் சாப்பிடல பூமி. வாங்க மாமா. அத்தை, நீங்க என்ன தேடி அலைஞ்சிங்கன்னு தெரிஞ்சாலோ, என்ன சந்திச்சீங்கன்னு தெரிஞ்சாலோ மறுபடியும் மாமா ரொம்ப கோவப்படுவாரு. நீங்க கிளம்புங்க அத்தை. இனி எங்க போறது? நான் இனிமே எங்கேயும் போறதா இல்ல. நான் உன் கூடவே இருக்கேன். நானே இங்க அனாதை மாதிரி இருக்கேன். நீங்க எங்க இருப்பீங்க? நீ எங்க இருக்கியோ நானும் அங்கதான் இருக்க போறேன். என் புள்ள உன்னை பொண்டாட்டின்னு ஏத்துக்காம வேணா இருக்கலாம், ஆனா நீதான் என் மருமக. அப்படிலாம் இல்ல அத்தை. இதுக்கு மேல எதுவும் சொல்லாத பூமி. நான் உன் கூட தான் இருக்க போறேன். சொல்லுடா, இவ கழுத்துல எதுக்கு தாலி கட்டேன்னு சொல்லுடா, சொல்லுடா, சொல்லுடா. மாமா, இது நீங்க கட்டின தாலிதான். அம்மா, அம்மா, ஏ பூரி, பூரி. என்னன்னா? அம்மா எங்க? எங்கேயுமே காணோம். கோயிலுக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் கால் பண்ணேன், ஆனா எடுக்கவே இல்ல. அண்ணா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். எந்திரி. ஒரு வழியா உன் காதல் கதை சக்சஸ் ஆயிடுச்சு.
நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒண்ணு சேரணுங்கிற என்னோட ஆசை மொத்தத்துல நிறைவேறிடுச்சு. உங்களை பிரிச்சு வைக்கணும்னு நினைச்ச மாமா வந்து உங்களை சேர்த்து வச்சுட்டு போனாரு பாரு. பா, வேற லெவல் போனா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? மாமா பூமி இங்க கூட்டிட்டு வரதுக்கு காரணமே அப்பா தானா? நிஜமானா? பூமி கழுத்துல தாலிய பார்த்த மாமா அதை அறுக்க போகும்போது அப்பா அம்மா கழுத்துல இருந்த தாலிய புடிச்சு அந்த தாலி அருந்தா உங்க தங்கச்சி கழுத்துல இருக்கிற தாலி அருந்துருன்னு மிரட்டினாரு. அதுக்கப்புறம் மாமா டென்ஷன்ல பூமியை கூட்டிட்டு வந்து இங்க விட்டுட்டு போயிருக்காருண்ணா. அண்ணா, உனக்கு அப்பா மேல மரியாதை இல்லைனாலும் அவரை பிடிக்கலனாலும் உன் கல்யாணத்துக்கு முடிவு கட்டினது அவர்தான். நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு சேர்ந்து இருந்தாலும் பூமியை இந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சு உங்களை சேர்த்து வச்சது என்னமோ அப்பாதான். அவரை உனக்கு பிடிக்காதுன்னு தெரியும். அவரை பத்தி பேசினாலே உனக்கு சுத்தமா பிடிக்காது. அப்படி இருக்கும்போது பாராட்டினா பிடிக்குமா? சரி, இதெல்லாம் விட்டு தள்ளு. பூமியை கூப்பிட்டா உங்க 2 பேரையும் பக்கத்துல நிக்க வச்சு ஒரு செல்ஃபி எடுத்துட்டு கங்க்ராட் சொல்லிட்டு என்னோட ஸ்டேட்டஸா வச்சுப்பேன். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் வர வச்சு பயங்கரமா பார்ட்டி செலிப்ரேட் பண்ண போறேன். புரி, பூமி எங்க கூப்பிடு. புரிஞ்சிருச்சு. கல்யாண பொண்ணுனா வெக்கம்லாம் இருக்கும்ல. சரி, நானே கூப்பிடுறேன். பூமி, பூமி, மிஸ்ஸஸ் பூமி ககன், நீ வெக்கப்பட்டதெல்லாம் போதும், சீக்கிரம் வெளியே வா. நிறுத்துறீங்களா? ஐயோ, இன்னொரு தடவை என் விஷயத்துல தலையிட்ட உன்னை ஒண்ணு இல்லைன்னு பண்ணிடுவேன். போடி குள்ள கத்திரிக்கா. அம்மா. சிவா, என்ன ஆச்சு? ஐயோ, பிளட் வருது. சிவா, வா. ஓகே, வா.